வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 60% அகவிலைப்படி டிஏ உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு 18 மாத நிலுவைத் தொகை டிஏ சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அகவிலைப்படி டிஏ உயர்வு குறித்த அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ, அகவிலை நிவாரணம் டிஆர் 2% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு மூலம் டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்துள்ளது. மேலும் இந்த உயர்வு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இந்த 2% உயர்வு சிறியதாக தோன்றினாலும் அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுவதால் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் தொகை மாறுபடும். உதாரணமாக ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு சுமார் 360 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். 25,000 ரூபாய் சம்பளம் பெறுவோருக்கு 500 ரூபாய் வரையும், 36,500 ரூபாய் சம்பளம் பெறுவோருக்கு 730 ரூபாய் வரை உயர்வு கிடைக்கும். இதேபோல் ரூபாய் 50,000 அடிப்படை ஊதியம் உள்ளோருக்கு 1000 ரூபாய் வரையும், ரூபாய் 75,000 சம்பளம் பெறுவோருக்கு ரூபாய் 1,500 வரையும் கூடுதலாக கிடைக்கும். மேலும் 1,00,000 ரூபாய் சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு 2,000 ரூபாய் வரையும், 1.5 லட்சம் ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுவோர்கள் ரூபாய் 3,000 வரையும் கூடுதல் வருமானத்தை பெற முடியும். இதன் மூலம் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம் உயர்ந்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். அகவிலைப்படி உயர்வின் இன்னொரு முக்கிய அம்சம் டிஏ அரியர் தொகை. இந்த உயர்வு அறிவிப்பு தாமதமாக வெளிவந்தாலும் 2026 ஜனவரி முதல் அமலாகும் என்பதால் ஊழியர்களுக்கு 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நிலுவைத் தொகை வழங்கப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கோவிட்-19 காலத்தில், அதாவது 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் வரை டிஏ உயர்வு நிறுத்தப்பட்டது. இதுவரை 18 மாத டிஏ அரியர் தொகை வழங்கப்படவில்லை. பல ஊழியர்கள் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். சில நேரங்களில் பட்ஜெட் அல்லது எலெக்ஷன் காலங்களை முன்னிட்டு மீண்டும் கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. ஆனால் தற்போது வரையில் மத்திய அரசு 18 மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து அதிகாரப்பூர்வ முடிவுகள் எடுக்கப்படவில்லை. தற்போது 2% அகவிலைப்படி உயர்வு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.